வணக்கம். இது தமிழம் மலையொலி. நான் உங்கள் செந்தில்நாதன். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு சுபவீரபாண்டியன் வெர்சஸ் வைரமுத்து. ரெண்டு பேருக்கும் இடையில் ஒரு முக்கியமான பிரச்சனை உருவாகி இருக்குது. அது பிரச்சனையாக மாறுமா அல்லது யார் தன்னுடைய பங்கில் உறுதியாக நிற்கப் போகிறார்கள்? இந்த தடத்தில், இந்த சூழலில் திராவிட முன்னேற்றக் கழகம் என்ன மாதிரியான முடிவை எடுக்கும் அப்படிங்கிற ஒரு சூழல். குறிப்பாக சுபவீரபாண்டியனுக்கு ஏன் இந்த வேலை அப்படிங்கிற ஒரு கேள்வி, இது குறித்து தான் நம்ம பேச இருக்கிறோம். குறிப்பாக பார்த்திங்கன்னா, அதுக்கு நம்ம இந்த செய்தியை பேசுவதற்கு முன்னாடி ஒரு 3 முக்கியமான எடுத்துக்காட்டுகளை சொல்கிறேன். இந்த 3 முக்கியமான எடுத்துக்காட்டில் சுபவீரபாண்டியன் எந்த எடுத்துக்காட்டோடு ரொம்ப இலகுவாக பொருந்துறாரு அப்படின்னு நீங்கள் சொல்லணும். ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு ஊரில் வேலை வெட்டி இல்லாமல் ஒரு நல்ல, அதாவது வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டையோடு இருக்கிற ஒரு மைனரு, ஒரு பெரிய மைனர் போங்கில் இருக்கிறவர்னு வச்சுக்கிங்களேன். அவர் தினந்தோறும் மாலையில் ஒரு நகரத்தில் இருக்கிற டீ கடைக்கு போய் டீ குடிக்க போவார். டீ குடிக்க போகும்பொழுதெல்லாம் அந்த மைனர் வந்த உடனேயே இன்னொருத்தர் அவரை விட கொஞ்சம் சுமாராக, அவரை விட கொஞ்சம் கம்மியான உடையில், அவரை விட கொஞ்சம் அந்த பார்வையில் மிடுக்கில் கம்மியாக இருக்கிற ஒருத்தர் மைனர் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் நேராக அவர்கிட்ட, வாங்க மைனரை நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு போவார். போன பிறகு 2 பேரும் ஒன்றா போய் டீ கடையில் நிற்பாங்க. ஏன்னா அந்த மைனர் தனியாக போய் டீ குடிக்க மாட்டார். அவர் தன்னுடைய ஒரு அல்லக்கையோடு போய் தான் டீ குடிக்க உட்காருவார். அப்போ போகும்பொழுது மைனர் 2 டீ சொல்லுங்கள், 2 டீ சொல்லுங்கள். டீயை கூட இவர் மைனர் சொல்ல மாட்டார். இந்த இடையில பார்த்த அல்லக்கை ஒருத்தரை விட்டு சொல்லுவார். அவர், ஐயாவுக்கு 2 டீ போடுங்க அப்படின்னு சொன்னால், ஐயா 2 டீ குடிப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். அப்புறம் 2 டீயை வாங்குவாங்க. இவர் ஒரு டீயை குடிப்பார், அவர் ஒரு டீயை குடிப்பார். தான் வீட்டில் சிரமப்பட்டு வாங்கியிருந்த 20 ரூபாயை கொண்டுட்டு போய் தனக்கு ஒரு டீயும், இந்த மைனருக்கு கூட டீ சொன்னார் இல்லையா, அவருக்கு ஒரு டீயும் வாங்கி கொடுத்துட்டு அப்படியே பந்தாவாக கையை காமிச்சிட்டு திரும்பிடுவார். இந்த 2 கேரக்டரில் உங்களுக்கு சுபவீரபாண்டியனை எந்த கேரக்டரோட ஒப்பிட தோணுதோ அப்படி இல்லை நீங்கள் சொல்லுங்கள். அடுத்து இன்னொன்று வேலா ராமமூர்த்தி நடிகர், அதாவது கதையாசிரியர் எழுத்தாளர் வேலா ராமமூர்த்தி நடித்த ஒரு படம். அவர் ஒரு பண்ணையாராக இருப்பார். அவர் ஒரு மது அருந்திக்கிட்டு இருப்பார். அவருக்கு ஊற்றி கொடுத்துக்கிட்டு கீழே, அவருக்கு காலடியில் கீழே ஒருத்தர் உட்கார்ந்துருப்பார். இவர் மது குடிச்சிட்டு இருக்கும் பொழுது அவர் கீழே இருக்கிறவரை பார்த்து, ஏண்டா எல்லாருமே இந்த ஊரில் என்னை பார்த்து பேச பயப்படுறாங்க, நீ ஒரு ஆள் மட்டும் என்கிட்ட உட்காந்து பேசி என்னோடைய வர்ற, எனக்கு சரக்கெல்லாம் ஊற்றி கொடுக்குற, நீ மட்டும் எப்பட்றா தப்பிக்கிற அப்படின்னு கேட்டிருப்பார். அது இல்லைங்க முதலாளி, அதாவது ராமமூர்த்தியை பார்த்து, இவர் வேலா ராமமூர்த்தியை பார்த்து அவர் சொல்லுவார், இல்லை நீங்கள் சொல்கிறத நான் கேட்குறேன் இல்லைங்கய்யா, அதனால தான் இருக்குன்ட்டு. அப்புறம் தண்ணி குடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் தண்ணி குடிச்சிக்கிட்டு இருக்கும் பொழுது, வருஷம் இந்த ஜல்லிக்கட்டை உங்கள் பேர்லேயே திறக்கிறீங்க, உங்கள் பேர்லேயே நீங்கள் திறந்துக்கிட்டு இருக்கிறீங்க, ஒரே ஒரு வாட்டி நம்ம புள்ள பேரில் திறந்தான்னா அப்படின்னு சொல்லி கேட்பாப்புல. ஓங்கி ஒரு ஒத்த விடுவாப்புல. யார்? வேலா ராமமூர்த்தி கீழே இருக்கிறவன, ஏண்டா ஓசி குடிக்கு உட்காந்து சரிக்கு சரியாக உன்னோட உட்காந்து குடிச்சேன்னா நீ எனக்கே புத்தி சொல்லுவியா அப்படின்னு சொல்லி கேட்பாப்புல. அதாவது பட்டம், அந்த யார் பேரை சொல்லி அந்த ஜல்லிக்கட்டை திறக்கணும் அப்படிங்கிற பட்டம் இந்த பையனுக்கு போனான்னா அப்படின்னு நினச்சி அவர் கேட்டவர். அப்புறம் உத வாங்கிட்டு பட்டமும் பதவியும் யாரும் விட்டு தர்றதில்லை, உயிரோடு இருக்கிறவர்களும் எனக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லி ராமமூர்த்தி உட்காந்துருவாப்புல. இப்போ இந்த கேரக்டரில், ரெண்டு கேரக்டரில் சுபவீரபாண்டியன் கேரக்டர் எதில் பொருந்தும் அப்படின்னு பார்த்துக்கங்க. 3வது இன்னொன்று வழக்கமாக நான் இதை சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். கிராமத்தில் ஒரு பெரிய ரவுடி இன்னும் தன்னை கட்டமைச்சிட்டு இருந்தவங்க ஒரு கோவக்கார ஒரு நார்மலான மனிதன்கிட்ட மோத மாட்டான். ஏன்னா கோவக்கார மனிதன் எதுக்கும் துணிஞ்சவன், ஓங்கி அடிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெருசாக ரவுடியாக கட்டமைச்ச ஒருத்தன் என்ன பண்ணுவான்னா, அந்த ஊரில் சவல பிள்ளையாக இருப்பான்ல, ஊருக்கு யார் கூப்பிட்டாலும் ஓடி பணிவடை செஞ்சு கொஞ்சம் பதம் பார்த்துட்டு, அதாவது பதம்னா படம் பார்த்துட்டு போகிற ஒருத்தரை கூப்பிட்டு அன்றைக்கி சாயங்காலம் ஃபுல்லாக சரக்கை ஊற்றி விட்டுட்டு, நீ பேசு, அவனை என்னால் நேரடியாக அவனை வம்புளிக்க முடியல, நீ வம்புழு அப்படின்னு சொல்லி ஏவி விடுவாங்கல்ல. இந்த 2 கேரக்டர் இருக்கு இல்லையா, இந்த 2 கேரக்டரில் சுபவீரபாண்டியன் கேரக்டரு எதுக்கு பொருந்தும் அப்படிங்கிறது உங்களுக்கு
சற்றேறக்குறைய புரிய வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப நம்ம என்ன மாதிரியான தோரணையில இத பேச போறோம்ன்னு. அதாவது வைரமுத்து அவர்களுக்கு மதுரை முத்தமிழ் மன்றம் வந்து ஒரு விருதை வந்து அறிவிக்குது. அந்த விருதின் பெயர் என்னன்னா, முத்தமிழ் பேரறிஞர் அப்படின்னு சொல்லி. அப்ப முத்தமிழ் பேரறிஞர் அப்படிங்கிற விருதை அறிவிச்சு அங்கங்க நம்ம குடுக்குறோம் அப்படிங்கிற முன்னெடுப்புகள் போயிட்டுருக்கு. அப்போ வந்து அவரு என்ன சொல்றாருன்னா, முத்தமிழ் பேரறிஞர் விருத வந்து நீங்க பெறக்கூடாது. யாரு? சுபவீரபாண்டியன். சுபவீரபாண்டியன் வந்து வைரமுத்து அவர்கள் முத்தமிழ் பேரறிஞர் அப்படிங்கிற விருத நீங்க பெறக்கூடாது. அப்படி முத்தமிழ் பேரறிஞர் விருத நீங்க பெற்றீங்கன்னா, நீங்க என்னை விட நெருக்கமாக கலைஞரோடு இருந்தவர்கள். கலைஞருக்கு நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கின்ற வகையில இது போய் முடியும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அவர் என்ன காரணம் சொல்றாருன்னா, முத்தமிழ் அறிஞர் அப்படின்னு சொல்லி இப்பொழுது கலைஞர் அவர்கள தான் நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். பேசிக்கிட்டு இருக்கிறோம். எல்லா இடங்கள்லயும் முத்தமிழ் அறிஞர் கலைஞர், முத்தமிழ் அறிஞர் கலைஞர், முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இப்ப அறிஞரை விட பேரறிஞர்ங்கிறவரு வந்து உயர்வான சொல்லாயிடுது. அப்ப கலைஞரை விட உங்கள நீங்க உயர்த்தி சொல்ற ஒரு சூழல் வரும். அப்ப அந்த பட்டத்த நீங்க வேண்டான்னு சொல்லிடுங்க அப்படின்னு. அதாவது கலைஞர் வந்து முத்தமிழ் அறிஞராம். அதற்கு பின்னாடி வந்து முத்தமிழ் பேரறிஞர்ங்கிற விருது இவர் பெறக்கூடாதாம். பெற்றா கலைஞரை விட கூடுதலான ஒரு அறிவாற்றல் கொண்டவர், ஆற்றல் உடையவர் அப்படிங்கிற ஒரு சிந்தனை வந்துரும் அப்படின்னு சுபவீரபாண்டியன் வந்து அறிவுரை வழங்கியிருக்கிறாரு. அறிவுரை வழங்குனதோடு மட்டும் இல்லாம, என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, இத நீங்க வந்து வேண்டான்னு தள்ளிவிடணும். இந்த விருதை நீங்கள் ஏற்க மாட்டீர்கள் என்று நம்புகிறேன் அப்படின்ட்டு. இப்போ முத்தமிழ் அறிஞர் அப்படின்ற பட்டமே கலைஞர் கருணாநிதிக்கு யார் குடுத்தாங்கன்னு தெரியல. அது அவனுக்கு குடுத்தவன மட்டும் நான் தேடிக்கிட்டு இருக்கிறேன். அது யார் குடுத்தாங்கன்னு தெரியல. முத்தமிழ்ங்கிறது வந்து இசைத்தமிழ், இயல் தமிழ், நாடகத்தமிழ். இயல், இசை, நாடகம் என்கின்ற 3 தமிழ். கலைஞர பொறுத்தவரையிலும் நாடகத்தமிழ் வந்து ரொம்ப ரொம்ப இலகுவா வந்தது. ஏன்னா கருணாநிதி அவர்கள் வந்து தன்னுடைய அரசியல் பயணம் தொடங்கிய நாள் முதல் இ உயிரோடு இருந்த காலம் வரை, இறந்து போகின்ற கடைசி நிமிடம் வரை நாடகத் தமிழை மிக அற்புதமாக அரங்கேற்றிய ஒருத்தர். அதனால இவருக்கு இயல் இசை வருதோ இல்லையோ, நாடகத் தமிழ் மிக மிக அற்புதமாக வரும். அதனால நாடகத் தமிழில் கை சேர்ந்தவர் வந்து கலைஞர் கருணாநிதி. ஆனா முத்தமிழ் அறிஞர்ன்னு யாரு இவருக்கு பட்டம் குடுத்தாங்க அப்படின்னு தெரியல. இப்ப வைரமுத்துவ எடுத்துக்கிட்டும் பொழுது, வைரமுத்து வந்து வைரமுத்துவினுடைய தனிப்பட்ட அந்த புகழ் விருப்பம், புகழ் வெளிச்சத்தில் இருக்க வேண்டும் என்கின்ற விருப்பம், இதெல்லாம் வந்து விமர்சனத்துக்குரியது. நானுமே அதெல்லாம் வந்து பேசியிருக்கிறேன்னு வச்சுக்கவே. ஆனா, கலைஞர் கருணாநிதியை ஒப்பிடும் பொழுது, வைரமுத்து அவர்கள் எந்த விதத்தில தகுதி குறைஞ்சிட்டாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா? வைரமுத்து பல தேசிய விருதுகளை தன்னுடைய பாடலுக்காக, தன்னுடைய கவிதைகளுக்காக இருக்கிறாரு. இயல் தமிழையும் பேசியிருக்கிறாரு. இசை தமிழ் குறித்தும் நாவல்களை எழுதியிருக்கிறாரு. இன்னும் சொல்லப்போனா திரைப்பட பாடல்கள்ல அவரு உச்சம் தொட்டவரு. இது மாதிரி நிறைய சொல்லலாம். இன்னும் கூடுதலா சொல்லப்போனா, கலைஞர் கருணாநிதி அவர்கள வந்து நீங்க வைரமுத்து அவர்களோடு ஒப்பிட நேருமேன்னு வருத்தப்படுற சுபவீரபாண்டியன், வைரமுத்து அவர்கள் பெற்ற தேசிய விருது என்ன? மாநில அளவிலான விருது என்ன? அடுத்தடுத்த வெளிநாட்டினுடைய விருதுகளுடைய பட்டியல் என்ன? கலைஞர் கருணாநிதி பெற்ற தேசிய விருது என்ன? இங்க இருக்கின்ற விருது என்ன? அப்படிங்கிற ஒரு ஒப்புமையினால நீங்க சொல்லணும் இல்லையா? இவரு 150 புத்தகம் போட்டிருக்கிறாரு. இவரு வந்து வெறும் 50 புத்தகம் தான் போட்டிருக்கிறாரு. இவரே வந்து முத்தமிழ் அறிஞர்ன்னு சொல்லும் பொழுது இவர முத்தமிழ் பேரறிஞர்ன்னு சொல்லலாமாங்க? அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இவரு என்ன பண்ணியிருக்கிறாருன்னு நமக்கு தெரியும். இவரு எத்தனை முறை தேசிய விருது வாங்கியிருக்கிறாரு, எத்தனை திரைப்படங்களுக்கு பாடல் எழுதியிருக்கிறாரு, எத்தனை நாவல் எழுதியிருக்கிறாரு, எத்தனை தொகுப்புகள் எழுதியிருக்கிறாரு, எத்தனை வேலைகளை செஞ்சிருக்கிறாரு, என்னென்ன ஊர்ல போய் பேசியிருக்கிறாரு வைரமுத்து. இந்த பட்டியலும் நமக்கு தெரியும். நமக்கு தெரிஞ்சது சுபவீர பாண்டியன் அவர்களுக்கு தெரியுமா? தெரியாதா? இப்போ இந்த சொல்றேன் இல்லையா? சுபவீர பாண்டியனுக்கு தெரியுமா? தெரியாதா? அப்படின்னு சொல்ற அந்த புள்ளியில தான் நான் இந்த பதிவினுடைய தொடக்கத்துல 3 கேரக்டர் சொன்னேன் இல்லையா? ஜமீன்தாருக்கு ஒருத்தன் டீ வாங்கி குடுப்பான் இல்லையா? அவன் வந்து மிக இலகுவா சுபவீர பாண்டியனுக்கு பொருந்துவான். அதேபோல வேளா ராமமூர்த்தியினுடைய கதையில வந்து தண்ணிய ஊத்தி குடுத்துட்டு, "ஏப்பா நீ தான் முத்தமிழ் அறிஞர்ன்னு நம்ம ஐயா இருக்கும் பொழுது, நீ ஏன் முத்தமிழ் பேரறிஞர்ன்னு இந்த பட்டத்த வாங்கிக்கிறன்னு" கேட்க தோணும் இல்லையா? அந்த கேட்குவான் இல்லையா? அந்த ஆளோட அந்த கதாபாத்திரத்திற்கும் சுபவீர பாண்டியனுடைய கதாபாத்திரத்துக்கும் ரொம்ப பொருந்தும். அதேபோல ரூ. 200 ரூ. 300 ஒரு சரக்க வாங்கிவிட்டு, ஊர்ல பெரிய பைல்வான்னு மோத முடியாத ஒரு ரவுடி வந்து ஒரு கோவக்காரன்ட்ட விட்டு சரக்கடிச்சு விட்டு மோத விடுவான் இல்லையா?
அந்த கேரக்டர் மோதுவான் பாருங்க, சரக்குக்காக ஒருத்தனை போய் பேசுவான் பாருங்க, அந்த கேரக்டர் வந்து சுபவீர பாண்டியனுக்கு மிக கச்சிதமாக பொருந்தும். இந்த 3க்குமான பொருத்தம் தான் சுபவீர பாண்டியன் பொருத்தம். இப்போ இந்த சூழலை புரிந்து கொண்ட கவிஞர் வைரமுத்து அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அதாவது இது மாதிரி எனக்கு தெரிந்தவர்கள், என்னோடு பழகியவர்கள், எனக்கு பழக்கப்பட்டவர்கள் இந்த விருதினை ஏற்கக்கூடாது என்று சொல்கிறாங்க. எதற்காக இதை சொல்கிறீங்க? இந்த விருதானது ஆண்டுதோறும் மதுரை தமிழ் சங்கம் என்று சொல்லக்கூடிய அந்த சங்கத்தினால் கொடுக்கப்படுறது. முத்தமிழ் பேரறிஞர் என்கின்ற விருது எனக்கு முன்னாடி 30 பேர் வாங்கியிருக்கிறான். இந்த 30 பேருக்கு வாங்கும் பொழுதும் எதுவுமே பேசாத இந்த சுபவீர பாண்டியன், வைரமுத்து அவர்கள் மட்டும் இந்த விருதை வாங்கும் பொழுது எதற்காக இதை மறுக்க வேண்டும் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து சமூக நீதியை பேசியிருக்கிறார். என்ன சமூக நீதியை வைரமுத்து பேசியிருக்கிறாருன்னா, 30 பேரையும் நீங்கள் முத்தமிழ் பேரறிஞர் என்று அந்த தமிழ் கழகம் வந்து சங்கம் வந்து அதாவது விருதை கொடுக்கும் பொழுது வாங்காதுன்னு சொல்லாத நீங்கள், வைரமுத்து பொழுது வாங்கும்பொழுது மட்டும் வாங்காதுன்னு சொல்கிறீங்களே, இதற்கு பின்னாடி நான் வந்த எனது சமூக பின்னணியை நீங்கள் பார்க்குறீங்களா? நான் ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, ஏழை, பஞ்சை பராரியாக அந்த சமுதாயத்திலிருந்து வந்தேன், அதனால நீ இந்த விருதை வாங்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? இன்னொன்று நான் கருப்பாக இருக்கிறேன், அதனால் இந்த விருதை வாங்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? அப்படிலாம் பேசியிருக்கிறார். அவர் நேரடியாக ஏன் சுபவீர பாண்டியன், நான் தமிழனாக இருந்து இந்த விருதை வாங்குறதுல உனக்கு என்ன பிரச்சனை, நீ எதற்கு இதை வாங்கக்கூடாதுன்னு நினைக்கிற அப்படின்னு நேரடியாகவே பேசியிருக்கலாம். இதில் நான் கருப்பு சிவப்பு அப்படின்னு எல்லாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நீங்கள் ஒப்பீட்டு அளவிலேயே கலைஞர் கருணாநிதியை விட முத்தமிழ் பேரறிஞர் விருதை பெறுவதற்கு முற்றிலும் தகுதியானவர் ஐயா வைரமுத்து அவர்கள். இதில் எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. இதுதான் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து 4 பக்க கடிதமாகவும் அறிக்கையாகவும் வெளியிட்டு உங்களுக்கு ஆதரவாக சொல்லியிருக்கிறாரு. உங்களை ஆதரித்து நிற்கிறவங்களுக்கு இருக்கிற துணிச்சல் கூட கவிஞர் வைரமுத்து அவர்களுக்கு திராவிட கூடாரத்தையும் திராவிட கூடாரத்தினுடைய அல்லக்கைகளையும் எதிர்ப்பதில் இல்லாமல் போகிறதுனுடைய காரணம் என்ன அப்படிங்கிறது தெரியல. இன்னொன்று, இந்த இந்த இது இருக்கு இல்லையா, முத்தமிழ் அறிஞர் அப்படிங்கிற கருணாநிதியினுடைய பெயரை முத்தமிழ் பேரறிஞர் என்கின்ற பெயர் வந்து தட்டி பறிச்சுக்கும்னு இந்த வினை விதைத்தது வந்து கலைஞர் கருணாநிதி அவர்கள் விதைத்தது. என்னடா இந்த வினையை வந்து எப்படா விதைச்சார் அப்படின்னா, உங்களுக்கு தெரியும், கவியரசர் கண்ணதாசன் அவர்களுக்கும் இந்த கருணாநிதி அவர்களுக்கும் பிடிக்காது. ரொம்ப பிரச்சனை என்னென்னா, ஏன்னா இந்த ஆள் எப்படிப்பட்ட ஆள், நல்ல தம்பி தர்மாம்பாள் வீட்டுக்கு போயிட்டு காசு கொடுக்காம வந்த ஒருத்தரை எப்படி அவருக்கு பிடிக்கும், கண்ணதாசன் அவர்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அதனுடைய அரசியல் போரில் வந்து வனவாசம் என்கின்ற ஒரு புத்தகத்தை எழுதி முழுக்க கலைஞர் கருணாநிதி அவர்களினுடைய உண்மை முகத்தெல்லாம் பொட்டு வச்சவர் வந்து கண்ணதாசன் அவர்கள். அப்போ கண்ணதாசன் அவர்கள் அந்த புத்தகத்தை எழுதி வெளியிட்ட பிறகு கருணாநிதி அவர்கள் ஒரு விமர்சனத்தை வைக்கிறாரு. விமர்சனத்தை என்ன வைக்கிறாருன்னா, அதாவது சும்மா எழுதி பேனாவில் கிறுக்கி போடுகிறதெல்லாம் கவிதை என்றும் அவரெல்லாம் ஒரு கவிஞர் என்றும் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு கண்ணதாசன் மீது கலைஞர் கருணாநிதி வந்து ஒரு விமர்சனத்தை வைக்கிறாரு. அப்போது கண்ணதாசன் தரப்பிலிருந்து எழுதப்பட்ட வாசகம் என்னென்னா, நாளெல்லாம் பொய் பேசி நாளுக்கு ஒரு நடிப்பு நடித்து ஏற்கனவே எழுதி வைக்கப்பட்ட வாசகத்தை திருடி புதிதாக எழுதி கொண்டு நானெல்லாம் கவிஞன்னு சொல்கின்றவர்கள் கவிஞர்கள் என்றால் நானோ கவிஞர் இல்லை அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டார் கவியரசர் கண்ணதாசன். அப்போ என்ன பண்ணுதுன்னா, அந்த நேரத்தில் வந்து வைரமுத்தினுடைய பாடல்கள் கொஞ்சம் பிரசித்தி பெற்று வருது. இவர் வந்து கலைஞர் கருணாநிதியினுடைய கைப்பாவையாக வைரமுத்து செயல்பட்டு கொண்டிருந்த நேரம் என்ன நடக்குதுன்னா, அவர் கவியரசு கண்ணதாசனா, நான் உனக்கு ஒரு பட்டம் கொடுக்குறேன். என்ன பட்டம்னா, அவர் கவியரசுனா நீ கவி பேரரசு வைரமுத்து அப்படின்னு சொல்லி நான் உனக்கு பட்டம் கொடுக்குறேன். அதாவது கண்ணதாசனை பிடிக்காததினால் கவிஞர் வைரமுத்து அவர்களுக்கு கலைஞர் கருணாநிதி கொடுத்த பட்டம் தான் கவி பேரரசு பட்டம். அன்னைக்கே இந்த வைரமுத்து அவர்கள் கவியரசு என்கின்ற கண்ணதாசன் அவர்கள் இருக்கும் பொழுது கவி பேரரசு என்கின்ற பட்டத்தை எனக்கு கொடுக்காதீர்கள் என்று மறுத்திருந்தால் இவர் ஓகே, சரி, மகிழ்ச்சி, ஒரு மாண்பை மதிக்கிறார், அல்லது வேறு ஏதாச்சும் ஒரு தொனியில் ஒரு பட்டத்தை கொடுங்க அப்படின்னு கூட நினைக்கலாம். ஆனால் அன்னைக்கு பெற்றுக்கொண்டார், வளர்ச்சி அடைந்தார். இன்றைக்கி வந்து முத்தமிழ் அறிஞர் கலைஞர் என்கின்ற அந்த பதத்திலிருந்து முத்தமிழ் பேரறிஞர் வைரமுத்து என்கின்ற பதத்துக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன்.
இப்போ இதில் என்ன தப்பு? இதை நீங்கள் நேரடியாக பெற்றிருக்க வேண்டியதானே. இப்போ என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, ஐயா வைரமுத்து அவர்கள், நீங்கள் முத்தமிழ் அறிஞர் இருக்கும் பொழுது முத்தமிழ் பேரறிஞர் என்கின்ற பட்டத்தை எனக்கு கொடுக்க வேணாம், முத்தமிழ் பெருங்கவிஞர் என்கின்ற பட்டத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாராம். இப்போ எதுக்கு இந்த பணிவு அப்படிங்கிறது தான் தெரில. முத்தமிழ் அறிஞர், முத்தமிழ் நீங்கள் கவியரசு கண்ணதாசன் இருக்கும் பொழுது கவி பேரரசு என்கின்ற பட்டத்தை பெற்றுக்கொள்ள முடிந்த உங்களால், முத்தமிழ் அறிஞர் என்ற இவர்களாகவே சூட்டிக்கொண்ட அந்த பட்டத்திற்கு உரிய கலைஞர் கருணாநிதி அவர்கள் இறந்த பிறகு முத்தமிழ் பேரறிஞர் என்கின்ற பட்டத்தை பெறுவதில் என்ன சிக்கல்? ஏன் நீங்கள் முத்தமிழ் பெருங்கவிஞர் என்கின்ற பட்டத்தை பெறணும், நீங்கள் எனக்கு மாற்றி கொடுங்க அப்படின்னு எதுக்கு கேட்குறீங்க? அவங்க தான் ஏற்கனவே 30 பேர் வாங்கிட்டாங்க. நீங்கள் 31வது ஆளாக தான் வாங்க போகிறீங்க. அப்போ 31வது ஆளாக வாங்குறதுல உங்களுக்கு என்ன சிக்கல் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இது கலைஞர் கருணாநிதியினுடைய குடும்பம் பார்த்திங்கன்னா, நியாயமாக பார்த்திங்கன்னா, தமிழ் பெரும் ஆளுமைகளினுடைய புகழ் வெளியில் வராமல் மறைக்கிறதுல மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. அது அப்படி தான் ஐயா இளையராஜா அவர்களுடைய பிறந்த நாளையே மாற்றி வைக்க சொல்லி, ஒரு நாள் நீங்கள் தள்ளி வச்சு கொண்டாடுங்க, அன்றைக்கி தான் கலைஞர் பிறந்தார், கலைஞரின் பிறந்த நாளை கொண்டாடுவதில் சிக்கல் வந்துடும், அதனால் ஒரு நாள் மாற்றி வைத்து கொண்டாடுங்கள் அப்படின்னு. அவரு சரி ஓகே, இதில் என்ன அது இளையராஜா என்கின்ற ஞானத்திற்கு முன்பு இது பிறந்த நாள், அவர் என்னைக்கு ஒரு தேதியை அறிவிக்கிறாரோ அதுதான் அவருடைய பிறந்த நாள், அன்னைக்கு தான் அவருடைய ரசிகர்கள் கோயில் கட்டி கூட கும்பிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுபோல் அடுத்தவர்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான பெயர்களை தடுப்பது, தமிழ் பெரும் அடையாளங்களாக தமிழ் இனத்தை சேர்ந்த ஒருவர் வருவதை தடுப்பது, இது காலங்காலமாக செய்கின்ற சூழ்ச்சி. அந்த சூழ்ச்சியினுடைய படிநிலையாக தான் முத்தமிழ் பேரறிஞர் என்கின்ற பட்டத்தை வைரமுத்து அவர்கள் ஏற்கக்கூடாது என்று சுபவீர பாண்டியன் நான் கூசாமல் பிச்சை எடுக்கிறது, கை கூசாமல் கையேந்தி நிற்கிறது, திராவிட கூடாரத்திற்காக அடியால் வேலை பணியால் வேலை அம்பலப்பட்டு நிற்கிறது, இதுதான் நடந்திருக்கு. இதற்கு பணியக்கூடாது, வைரமுத்து அவர்கள் இதற்கு பணியக்கூடாது. முத்தமிழ் பேரறிஞருங்கிற பட்டத்தை வாங்கிக்கோங்க, இதில் என்ன இருக்குது? 30 பேர் முத்தமிழ் பேரறிஞராக இருக்கும்போது நீங்கள் முத்தமிழ் பேரறிஞராக இருக்கிறதுல என்ன தகுதி குறைப்புன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? 30 பேரும் தமிழ் பெரும் அறிஞராக இவர்கள் கொண்டாடுகின்ற முத்தமிழ் அறிஞர் கலைஞரை அவமானப்படுத்தி விட்டார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்போது இது ஒரு சூழ்ச்சி. இந்த சூழ்ச்சியில் தான் சுபவீர பாண்டியன் அப்படி பேசுகிறாரு. சுபவீர பாண்டியனுக்கு நீங்கள் பதிலை சொல்லி சமூக நீதியை உங்கள் பக்கம் கோரும் பொழுது நீங்கள் முத்தமிழ் அறிஞர் என்ற பட்டத்தை தான் கேட்கலையே, முத்தமிழ் பேரறிஞருங்கிற பட்டத்தை தானே கேட்குறீங்க. அப்புறம் என்ன அறிஞருக்கு பேரறிஞர் இருக்கிறதுல என்ன தவறு என்கின்ற வாதத்தில் நீங்கள் உறுதியாக நிற்க வேண்டும் என்பதை பதிவு செய்து, சுபவீர பாண்டியன் இல்லைங்க, சுபவீர பாண்டியன் மாதிரி 1000 பேர் உங்கள்கிட்ட பேசுவாங்க, இதை செய்யாதீங்க அதை பண்ணாதீங்க அப்படின்னு. உங்களுக்கு தகுதியை நீங்கள் கவியரசு இருக்கும் பொழுது கவி பேரரசு என்கின்ற பட்டத்தை சூடிக்கொள்ள தகுதியானவர் என்று நீங்கள் நினைக்கும் பொழுது, முத்தமிழ் அறிஞர் இருக்கும் பொழுது முத்தமிழ் பேரறிஞர் என்கின்ற பட்டத்தை சூடிக்கொள்றதுல என்ன பிரச்சனை? அதில் தகுதி இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இதை திரு வைரமுத்து அவர்கள் மறுபரிசீலனை செய்யணும். ஐயா வைரமுத்து அவர்களை நீங்கள் இந்த தளத்தில் அவமதிப்பது முத்தமிழையும் அவமதிப்பதற்கு ஈடானது என்று அண்ணன் சீமான் அவர்கள் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொளி பதிவில் இணைவோம். நன்றி, வணக்கம்.